சற்று முன் தமிழக மக்களுக்கு வந்துட்டு ஒரு சோகமான அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. என் மகன் என் இறப்பில் கூட வரக்கூடாது என்றும் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, கண் கலங்கி கொஞ்சம் ஆவேசமாக பேசி தான் அவர் கண்ணை மூடியிருக்கார் என்றும் சில முக்கியமான அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளதுங்க சோசியல் மீடியாவில், அதாவது வலைதளங்களில். தைலாபுரத்தில் போலீஸ் குவிப்பு, 24 மணி நேரம் கெடு விதித்த மருத்துவ குழு, கண்ணீரில் மூழ்கிய அன்புமணி. என்ன நடந்தது? திண்டிவனத்தில் பிறந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதாவது ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு வன்னியர் சமுதாயத்தை ஒரு சங்கமாக கட்டமைத்தவருங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவாக்கியவர் என்றே சொல்லலாம். எது அவருக்கு ப்ளஸ்ஸாக இருந்ததோ அதுவே அவருக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைந்தது என்றே சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பெரிய கட்சியாக வளரும் சக்தியாக அமைந்தது என்றே சொல்லலாங்க. ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு சக்தியாக வந்தது என்றே சொல்லலாம் மக்கள் மத்தியில். ஆனால் வன்னியர் சமுதாயம் இவங்களுக்கு வந்துட்டு ஜாதி கட்சின்னு ஒரு மிகப்பெரிய முத்திரையை வந்துட்டு குத்தி விட்டாங்க. பெரிய அளவில் இவங்களை ஒரு ஜாதி கட்சியாக தான் பார்த்தாங்களே தவிர ஒரு பொதுமக்களுக்கான அரசியல் கட்சியாக பார்க்கவில்லை என்றே சொல்லலாம். இருந்தாலும் அந்த வன்னியர் சமுதாயத்தை வச்சு இவர் ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸாக உருவாக்கினார் என்றே சொல்லலாங்க. இவங்க இல்லைன்னா, அதாவது பாமக கட்சி இல்லைன்னா அன்றைய காலகட்டங்களில் திமுகவாக இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, அதிமுக அண்டு பாமக, காங்கிரஸ், இவங்க கூட்டணி இல்லாமல், அதாவது பாமக கூட்டணி இல்லாமல் வந்துட்டு இவங்க ஜெயிக்க முடியாது. இப்படி ஒரு எண்ணத்தை வந்துட்டு உருவாக்கியவர் என்றே சொல்லலாங்க நம்ம ராமதாஸ் அவர்கள். இவர் சொன்னாதான் வந்துட்டு வன்னியர் சமுதாயமே மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடும் அந்த சூழலை உருவாக்கியவர் என்றே சொல்லலாம். இது ஒரு சாதாரண தனி மனிதனால் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிட முடியாதுங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த அளவுக்கு இவரோட வாழ்க்கையை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் வன்னியர் சமுதாயத்துக்காண்டி. ஆரம்பத்தில் இவர் திண்டிவனத்தில் பிறந்தவருங்க. வயது வந்துட்டு 86 ஆகிறது. அதுதான் வந்துட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் சூழல் ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாம். அந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் எப்படி, அதாவது அரசியல் களத்துக்கு வந்தார்னா, ஒரு சாதாரண மருத்துவர் தாங்க. மருத்துவராக இருந்தது மட்டுமல்லாமல் வன்னியர் சங்கமாக உருவாக்குனார். அதை ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பாக உருவாக்கியதான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தேடித்தந்தது. ஒரு தலைவராகவும் வந்துட்டு உருவானார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இலவச மருத்துவ சேவை பணியாற்றியவர். இவர் வந்துட்டு ஒரு மருத்துவர் தாங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு திண்டிவனத்தில் அரசு மருத்துவமனையில் வந்துட்டு பணியாற்றினார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் மூலம் சேவை செய்தாருங்க. அங்கே உள்ள மக்கள் அனைவருமே மருத்துவர் ஐயா அப்படி தான் செல்லமாக வந்துட்டு கூப்பிடுவாங்க. வன்னியர் சமுதாயத்துக்காகவும் பொதுமக்களுக்காகவும் வந்துட்டு இவர் ஆற்றிய பணிகள் வந்துட்டு ஏராளம் என்றே சொல்லலாம். இருந்தாலும் அந்த டிஎம்கே ஏடிஎம்கே வந்துட்டு ஜாதி கட்சின்னு ஒரு மிகப்பெரிய லெவலில் முத்திரை குத்திட்டாங்க. இருந்தாலுமே நம்மளோட மைனஸ் எதுவோ அதை வச்சே பெரிய லெவலில் வந்துட்டு இவர் கட்சியில் வந்துட்டு ஆளுமை செலுத்தினார் என்றே சொல்லாங்க. பாமக கட்சி தான் இவங்க குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம். அதில் இருந்து தான் இவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க என்றே சொல்லலாம். ஓகே, சமீப காலமாக வந்துட்டு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் யார், அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு, அப்பா உங்களுக்கு 86 வயசாயிருச்சு, இனிமேல் வந்துட்டு அந்த கட்சியை நான் வழி நடத்துகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருங்கப்பா அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு தாங்க சொன்னார். ஆனால் இவருக்கு என்ன ஒரு ஈகோனா ராமதாஸுக்கு, நம்ம தாண்ட அந்த கட்சியை ஆரம்பத்திலேருந்து இந்த அளவுக்கு வளர்த்துருக்கோம், அதனால் நம்ம இறக்குற வரை இந்த கட்சிக்கு தலைவராக இருந்துட்டு போகணும், அதுதான் இவரோட ஒரு மிகப்பெரிய இலக்குங்க. ஆனால் 86 வயதாயிருச்சு, பிரச்சாரம் 234 தொகுதியில் ஒரு பிரச்சாரம் பண்ணனா அது மிகப்பெரிய கடினம். ஓகே, அதை புரிஞ்சு தான் அன்புமணி அவர்கள், இல்லைப்பா நீங்கள் ரெஸ்ட்டில் இருங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாலும், நீ பார்த்துக்கடா, ஆனால் வந்துட்டு நீ ஒரு செயல் வீரனாக இருக்கணுமே தவிர ஒரு தலைவராக இருக்கக்கூடாது. என்றைக்குமே ஒரு தலைவராக இருந்தால் தான் நம்மளை வந்துட்டு அரசியல் ரீதியாக மதிப்பாங்க. ஒரு தலைவராக இருந்தால் தான் நம்மளால் துணிஞ்சு ஒரு முடிவை எடுக்க முடியும். இன்னொரு தலைவராக இருந்தார்னா அவரை கேட்டு எடுக்க முடியாது இல்லையா ஒரு காலகட்டத்துக்கு மேலே. அதுதான் நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு அன்பாக தான் பேசியிருக்காரு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ராமதாஸ் அவர்களுக்கு 2வது தாரம் இருக்காங்க. அவங்க உறவினர்கள் சார்ந்தவங்க வந்துட்டு நெருக்கடி கொடுக்க, நீங்கள் தான் தலைவராக இருக்கணும், எங்கள் உறவினர்கள் சார்ந்தவங்க தான் இந்த கட்சியில் இருக்கணும், அன்புமணிக்கு எதிரியாக மாறிட்டாங்க என்றே சொல்லாங்க. ஆனால் அன்புமணி அவர்கள் விடாமுயற்சியாக வந்துட்டு அவர் தான் தலைவராக இருக்கார். மகன் மேலேயும் மிகப்பெரிய பாசம் உள்ளவர் தான், பெரிய லெவலில் பாசம் வச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த 2வது தாரம் கொடுக்குற நெருக்கடினால வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, ஒரு மனக்குழப்பத்தில் இருந்ததாகவும் சில செய்திகள் வெளியாகி உள்ளது. ஆனால் இன்னொரு ஈகோவும் இருக்கு, என்னோட இறுதி மூச்சு இருக்கும் வரை நான் தான் இந்த கட்சிக்கு தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அன்புமணி அவர்கள்
அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா 86 வயசு ஆயிடுச்சுப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பான்னு நல்ல நோக்கத்தோடு தான் சொன்னார். அது இன்றைக்கி வந்துட்டு உண்மையாயிருக்கு. அப்பாவுக்கு இந்த ஒரு நிலைமை தெரிஞ்சவொன்னே, அதாவது கிராம கூட்டம் பொது பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காருங்க ராமதாஸ் அவர்கள். இந்த வயசுலையுமே தன்னோட மகனை ஜெயிக்கணும், ஏன்னா நீதிமன்றமே சொல்லிடுச்சு பாமக கட்சி தலைவர் வந்துட்டு அன்புமணி தான் என்று. இதுவும் அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் டிப்ரெஷன் ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வளர்த்தவங்க, மேலும் தொண்டர்கள் அனைவருமே அன்புமணிக்கு பக்கம் போயிட்டாங்க. நம்ம வளர்த்த கட்சி நம்மளையே மதிக்கலையா, அந்த டிப்ரெஷன்லேயே வந்துட்டு, ஏன்னா இவரே சொல்லியிருக்காரு, என்னைக்கு என் மகன் வந்துட்டு என்னோட பதவியை காலி பண்ண நினச்சானோ, அவன் வந்துட்டு தலைவராக இருக்கன்னு ஆசைப்பட்டானோ, அன்னைக்கே நான் வந்துட்டு இறந்துட்டேன், என்னை வீழ்த்த வந்துட்டு ஏகப்பட்ட சதி பண்ணினா அப்படின்னு வந்துட்டு இவர் சொன்னாலுமே எந்த ஒரு மகனும் வந்துட்டு அப்பாவுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அவர் அதான் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கார். வயதும் முதிர்வாயிருச்சு இல்லையா, அந்த குழப்பத்தில் அவர் இருந்ததுனால மகனை வந்துட்டு ஒரு எதிரியாகவே பார்க்கிறார் என்றே சொல்லலாம். மேலும் அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களும் தூண்டி விடுறதுனால ஒரு மனநிலையில் இல்லை. இந்த விரக்தியில் வந்துட்டு மகனை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. ஓய்வு இல்லாமல் உழைச்சிருக்காருங்க. அதுதான் அவருக்கு இதய கோளாறு ஏற்பட்டு மயக்கி விழுந்திருக்காரு. தனியார் மருத்துவமனையில் வந்துட்டு அனுமதிச்சிருக்கிறதாகவும் சில செய்திகள் வெளியாகி உள்ளது. அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்படணும், ஆனால் 86 வயதில் ஆஞ்சியோ பண்ணுறது பெரிய லெவலில் அவருக்கு வந்துட்டு பின்னடைவு ஏற்படும். அதனால் வந்துட்டு இவருக்கு இந்த அளவுக்கு வந்த காரணமே டிப்ரெஷன் தாங்க. யாராவது ஒருத்தவங்க ஈகோ விட்டு கொடுத்துட்டு, உங்கள் அப்பாவோட கடைசி ஆசை என்ன, தலைவராக இருக்குன்னு, அதை வந்துட்டு உங்களால் செய்ய முடியுமானா அன்புமணி அவர்களை கூப்பிட்டு மருத்துவ குழு பேசியிருக்காங்க. அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார்னு இதுவரை சரியான விடயங்கள் வந்துட்டு வெளிவரலங்க. ஆனால் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, என் மகனை நான் பார்க்கக்கூடாது, நான் இறந்தாலும் வந்துட்டு அவன் வரக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு கோபத்தில் வந்துட்டு சொல்லியிருக்காராமா. இந்த சூழலில் பார்க்க அனுமதிக்கலையாமா. மருத்துவ குழு வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த சூழலில் ஏற்கனவே உங்களை பார்த்தா ரொம்ப கோவப்படுறாரு, அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவர் ஐசியூவில் பார்க்க வேணாம், அது கூடுதல் உடல்நிலை பின்னடைவு அவருக்கு ஆயிரும்னு சொல்லிட்டு அன்பா பேசிய அன்புமணியை வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ மகன் வந்துட்டு தந்தையோட ஹெல்த் கண்டிஷனுக்காக விட்டு கொடுப்பார் அந்த தலைவர் பொறுப்பை. இதுதான் பாமக கட்சியில் ஒரு பரபரப்பான பிரேக்கிங் நியூஸ் போய் கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாம். கடைசி காலகட்டத்தில் தன்னோட அப்பாவை மீட்டு கொண்டு வரணும்னா அன்புமணி அவர்கள் அந்த தலைவன் பொறுப்பை விட்டு கொடுத்தால் மட்டுமே அவர் மீண்டு வர முடியும் என்று மருத்துவ குழு வந்துட்டு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இந்த சூழலில் எந்த நேரம் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், ஒரு பதட்ட சூழல் ஏற்படலாம் என்று சொல்லிட்டு ராமதாஸ் வந்துட்டு தைலாபுரத்தில் தாங்க இருக்காரு. அவர் வீட்டை சுற்றி, அதாவது போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறதாக சில செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்த சூழலில் கூட என்னோட அப்பாவை என்னால் பார்க்க முடியல, ஏன் இவ்வளோ ஈகோ படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் கண் கலங்கியிருக்காரு அன்புமணி அவர்கள். நல்ல மனிதர். இவர்கிட்ட இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்னென்னா, மது விலக்கை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது, மது விலக்கை வந்துட்டு தடை செய்யணும். இது அன்றைய காலகட்டங்களில் இருந்து இன்றைய காலகட்டம் வரை குரல் கொடுத்த ஒரே மனிதன் இவர் தாங்க. அதனால கூட வந்துட்டு இவரால் சர்வைவர் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது பெரிய கட்சி தான் பாமக, இருந்தாலும் கூட்டணி கட்சியாக தான் இருந்து இவங்க வளர முடியுமே தவிர ஒரு தனி பெரும்பான்மையாக வந்துட்டு இவங்க ஜெயிச்சதே கிடையாதுங்க. அதற்கு காரணம் அந்த மது விலக்கு வந்துட்டு தடை செய்யணும். நாங்கள் வந்தால் இன்னைக்கு கூட அவங்க மகன் சொல்கிறது, அன்புமணி அவர்கள் சொல்கிறது, நான் வந்து முதலமைச்சராக வந்தேன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மது விலக்கே இருக்காது தமிழ்நாட்டில். அப்படி சொன்னால் வந்துட்டு அந்த கட்சி வளர முடியாது. அதற்கு காரணம் என்னென்னா, அதிமுக அரசும் சரி திமுக அரசும் சரி அந்த மதுல வர வருமானத்தை வச்சு தான் அரசியலே நடத்துகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அது இல்லாமல் அரசியல் நடக்காது. அந்த அரசியலையே அழிக்க நினைக்கிறதுனால தான் இவங்களால வந்துட்டு பெரிய கட்சியாக, பெரும்பான்மை கட்சியாக வந்துட்டு வளர முடியவில்லை என்றே சொல்லலாம்.